பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட இருக்குது, எங்க கூட கூட்டணி பேசுங்க, எங்க கூட அதிகமா செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியா ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுறதுக்கு முயற்சி பண்ற ஒரு நடவடிக்கையா தான் நாங்க பார்க்கிறோம். மருத்துவரையா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் நடத்துகிற கூட்டம் செல்லாது, அது ஏற்புடையதல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றது எவ்வளவு அநாகரிகமானது. மருத்துவரையா என்ற பெயரை சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள், அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவரையா என்றால் ஒரு தனி சக்தி, அவர் வலிமை மிக்க இயக்கத்தை நடத்தக்கூடியவர் என்ற பெயரோ புகழும் பெருமையும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிற மருத்துவரையாவை இப்போ கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற நிகழ்வை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், சேலம் மாநகர காவல்துறை ஆணையருக்கு கடிதம் கொடுத்து பேட்டி என்ன அப்படின்னா, மருத்துவரையா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் நடத்துகிற கூட்டம் செல்லாது, அது ஏற்புடையதல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றது எவ்வளோ அநாகரிகமானது, இது வெட்கக்கேடானது. வன்மையாக கண்டிக்கிறேன். இயக்கம் தொடங்கினது யாரு? எவ்வளவு வருஷம் போராட்டம்? இப்போ சொல்றவங்களாம் எங்க இருந்து வந்தீங்க? யாரால உருவாக்கப்பட்டது? கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாம்? கொஞ்சம் மனுஷத்தன்மையே இல்லையா? அது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போலியான கடிதம், போலி ஆவணங்களை தயார் பண்ணி கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு சிலரை கையிலே வைத்துக்கொண்டு ஒரு கடிதத்தை பெற்றாங்க. அந்த கடிதத்துக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று மருத்துவரையா அவர்கள் தரப்புல தேர்தல் ஆணையத்தை அணுகிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அன்புமணி 2023 26 வரை தலைவர்னு கடிதம் கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்க கொடுக்கிற ஆவணங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் மருத்துவரையா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 4/12/2025 டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதில் தெளிவாக சொல்லியிருக்குது, தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கலந்து கொண்டார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க? இன்னொரு வேதனை வெட்கக்கேடு என்னன்னா, வழக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது. மருத்துவர் அன்புமணி தரப்புல எதுக்கு அங்க வரணும்? தேவையே இல்லை. தேவையில்லாம தேர்தல் ஆணையத்து கூட ஒன்னா சேர்ந்து அங்க வர்றாங்க. நீதிபதி கூட கேட்டாங்க, உங்களை சேர்க்கவே இல்லையே, நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்ல, நாங்க சில விளக்கம் சொல்றோம், விளக்கம் சொல்றதுக்கு அனுமதிச்சாங்க. அதை விசாரிச்சுட்டு இந்த நீதிபதி, மரியாதைக்குரிய நீதி அரசர், ஒரு பெண்மணி, அவங்க கேட்டாங்க, மருத்துவரையாவுக்கு எத்தனை மகன் கேட்டாங்க. நீதிமன்றத்தில் வெளிப்படையா ஒரு மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா கூட சேர்ந்து செயல்படலாமே. இது ஒரு நீதிபதி வெளிப்படையா நீதிமன்றத்தில் கேட்பது. அப்புறம் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்புல தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க? மருத்துவர் அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால அங்க கடிதம் கொடுத்தோம், இப்போ பிரச்சனை இருக்குது என்பது தெரிய வந்த காரணத்தால் உங்கள் வழக்கை, யார் தலைவர் என்ற பிரச்சனையை நீங்கள் உரிமையில் நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி, மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. அப்ப சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, மருத்துவரையா அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார். பொறுப்புகளும் இல்லை, உறுப்பினர் இல்லை. அவர் கூட இருக்கிறவங்க மருத்துவரையாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசுறது
தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் கடிதம் கொடுக்குறது இது எது காட்டுதுன்னு சொன்னா, இப்போ தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் விருப்பம் ஒன்று நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட இருக்குது, எங்க கூட கூட்டணி பேசுங்க, எங்க கூட அதிகமா செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியா ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுறதுக்கு முயற்சி பண்ற ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. இது மக்களை திசை திருத்துவதற்கு பொதுக்குழு நடத்த முடியாது, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கும் கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கும் ஒரு நாடகமா தவிர இது உண்மை அல்ல. இது சொல்ல சொல்ல இன்னைக்கு மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க, வெறுக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.